31 வயசுலயும் சினிமாவில் முன்னணி நாயகியா சொல்லிட்டு வராங்க நம்ம நயன்தாரா. படத்துக்கு படம் சம்பளத்தை உயர்த்தி கொண்டே சென்று இப்போ இவங்களோட சம்பளம் 2 கோடி எட்டியிருக்கு. தனது தாய்மொழியான மலையாளத்துல நயன்தாரா நடிப்பதுக்கு பெரிதும் ஆர்வம் காட்டுறதில்ல. காரணம், இங்க வாங்கும் சம்பளத்துல 25% சம்பளம் தான் மலையாளத்துல தரப்படுதான். தற்போது சித்திக் இயக்கத்துல மம்முட்டிக்கு ஜோடியா நடிக்கும் பாஸ்கர் த ராஸ்கல் படத்துக்கு கூட நயன்தாராவுக்கு 40 லட்சம் தான் சம்பளமா பேசப்பட்டிருக்கு. இருப்பினும் ஏன் இந்த படத்துக்கு அவங்க கால் ஷீட் கொடுத்தாங்கன்னு அலசி ஆராய்ஞ்சதுல ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது பாஸ்கர் தி ராஸ்கல் படத்தை பிற மொழிகளை ரீமேக் செய்யும் போது அதிலும் தன்னையே ஹீரோயின் ஆக்க வேணும்னு கண்டிஷன் போட்டு நடிக்கிறாங்களா நம்ம நயன்தாரா. சித்திக் இயக்க பாடிகார்ட் படம் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளை ரீமேக் செய்யப்பட்டு வெற்றி கண்டுச்சு. இதை காரணமா வச்சுதான் சம்பளத்தை குறைத்து பெரிய வேலையை வீசியிருக்காங்க நம்ம நயன்தாரா. பாடிகார்டின் தமிழ் ரீமேக் தான் விஜயோட காவலன் படங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா 123cnews.com லாக் ஆன் பண்ணுங்க.